أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபல் தாபியீங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானுக்கு பின்னால் நம்முடைய இபாதத்துகளில் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற உயர்தரமான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க வகுப்பில் இஜ்திமாவில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த இஜ்திமாவின் போது ரமலானிலே செய்த வணக்கங்களை தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும் என்று வலியுறுத்துகின்ற சில ஹதீஸ்களை பார்த்துவிட்டு, நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதற்கென்று இஸ்லாம் சில சட்டதிட்டங்களை வைத்து இருக்கிறது. அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிற போதுதான் நாம் எந்த வணக்கத்தை மேற்கொண்டாலும் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அந்த வணக்கங்கள் செல்லா காசாக மாறிவிடுகிறது. அதில் மிக முக்கியமாக ஹராம் ஹலால் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். ஹராம் ஹலால் பேணாமல் எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்தாலும் அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெறுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக ஆழமாக எங்களுடைய உள்ளங்களில் பதித்து கொள்வது மிக மிக அவசியமானது, முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான காரியம் எதுவென்றால், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மிக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த வணக்கங்களை
இடையில் விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக அதை மேற்கொள்ள வேண்டும். நாம் என்ன நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமோ அந்த காரியங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும். ஃபர்லான காரியங்கள் என்று சொல்லுகிற போது நாம் விட முடியாது, அதை தொடர்ச்சியாகத்தான் நாம் செய்வோம். ஃபர்லான தொழுகை தொழாமல் இருந்தால் அவரை முஸ்லீமாக இருக்க முடியாது. ஃபர்லான நோன்பை பிடிக்காமல் இருந்தால் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஃபர்லான ஜகாத்துகளை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஹஜ்ஜுகளை செய்யாமல் இருக்க முடியாது. இப்படி கடமையான அம்சங்களை பொறுத்தவரையில் அவர் செய்துதான் ஆக வேண்டும், விரும்பிய விரும்பாமல். சுன்னத்தான உபரியான வணக்கங்களை ஒரு மனிதன் மேற்கொள்ளுகிற போது அவனுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அப்படியான சிறப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான், அல்லாஹ் அவனை விரும்புகிறான், அல்லாஹ் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக எடுத்துக்கொள்ளுகிறான். ஆகவே ஒரு அடியான் எந்த காரியத்தை உபரியான காரியத்தை செய்தாலும் இன்று செய்துவிட்டு நாளை விட்டு விடக்கூடாது. அதை தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகளை பொறுத்தவரையில் ரமலானுக்கு மட்டும் செய்தார்களா? இல்லை. ரமலானிலே செய்த அந்த தொழுகையை ரமலானுக்கு வெளியிலும் சொன்னார்கள், செய்தார்கள், செய்ய சொன்னார்கள். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். ஆனால் ரமலானுடைய காலம் வருகிற போது கொஞ்சம் நேரங்களை அதிகப்படுத்தி செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான அம்சங்கள் நாங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும், அதில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா? ஏதாவது ஒரு அமலை செய்துவிட்டால் இன்ன சஹாபத்த கானு இதா அமிலு அமலன், ஒரு அமலை அவர்கள் செய்துவிட்டால் அஸ்பதூஹு, அந்த அமலை தொடர்ச்சியாக செய்வார்கள். நாம் இரவு வணக்கம் உதாரணமாக தொழுதோம், 11 நமக்கு தொழ முடியாமல் விட்டாலும் ஆக குறைந்தபட்சம் ஒரு 3 ரக்காத்துகளாவது தொடர்ச்சியாக தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனை ஒரு நாளைக்கு பல தரங்கள் ஓதினோம், பல ஜுஸுகள் ஓதினோம். ஆக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவேனும் அரை ஜுஸுவேனும் காஜுஸுவேனும் நாம் ஓதுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை படிக்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை விளங்குவதற்கு முயற்சிக்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ரமதானுக்கு மட்டும் குர்ஆனை படிக்கவில்லை, ரமதானில் மட்டும் என்ன செய்யவில்லை, இபாதத்துகளை செய்யவில்லை. நாம் ரமலானிகளாக இருக்கக்கூடாது. ரமலானி என்றால் ரமலான் மாசத்தை நாங்கள் வணங்கணும். ரமலானி என்றால் ரமலான் மாசத்தை வணங்கியவர்கள். நாங்கள் ரப்பானிகளாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிற போது குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பதன் ஊடாக இறைவனை சார்ந்தவர்களாக மாறுங்கள். அதிகமான இன்று நண்பர்களுடைய சகோதரர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ரமலான் போய்விட்டது, ரமலானோடு அத்துணை நல்ல காரியங்களுக்கும் மூடு விழா கொண்டாடிவிட்டோம். குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டோம், ஸலவாத் ஓதுவதை நிறுத்திவிட்டோம், தர்மம் செய்வதை நிறுத்திவிட்டோம், மற்றவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வதை நிறுத்திவிட்டோம். ஆகவே ரமலானில் மட்டும்தானே அல்லாஹ் இருக்கிறான், ரமலானுக்கு வெளியில் அல்லாஹ் இல்லையா? ரமலானில் எந்த அல்லாஹ் நோன்பை வைக்க சொன்னானோ, எந்த அல்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானோ அதே அல்லாஹ் தான் ஷவ்வால் மாதத்தில், ஹஜ் மாதத்தில், ரஜப் மாதத்தில், சஃபர் மாதத்தில், எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு நாளும் இருக்கிறான். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரமலானிகளாக அல்லாமல் ரப்பானிகளாக இருக்க வேண்டும். ரமலானி என்றால் என்ன? ரமலான் மாசத்துக்கு மட்டும் இபாதத்தை செய்துவிட்டு அதோடு முடித்து விடுவது, இதான் ரமலானி. நாங்கள் ரமலானியா, நாங்கள் ரப்பானிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரமலானியாக, ஹஜ்ஜானியாக, சஃபரியாக இப்படி அல்லாஹ் இருக்க சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? ரப்பானிகளாக இருங்கள்.
எல்லா காலங்களிலும் ரப்பை பயப்பட வேண்டும், எல்லா காலங்களிலும் ரப்பை வணங்க வேண்டும். அது எந்த மாதங்களாக இருந்தாலும், என்ன நாட்களாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பது என்றால், அல்லாஹ்வினால் எது சொல்லப்பட்டதோ, தூதரினால் எது சொல்லப்பட்டதோ அந்த காரியங்களை முடியுமானவரை பின்பற்றி நடந்து கொள்வது. எந்த காரியங்கள் தடுக்கப்பட்டதோ அந்த காரியங்களை முற்றாக தவிர்த்து கொள்வது. ஹராமான விடயங்கள், தடுக்கப்பட்ட விடயங்கள், பாவச் செயல்கள், இதை முடியுமானவரை செய்வது கிடையாது. நன்மைகளை செய்கிற போது முடியுமானவரை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாவச் செயல்களை தடுக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள், அதை அப்படியே விலக்கிக் கொள்ளுங்கள், அதை விட்டு விலகிவிடுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை என்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டிலே வேலை செய்து கைகள் எல்லாம் காயமாக இரத்தங்களாக மாறிவிட்டது. அவ்வளவு கஷ்டம் வேலை. அப்போ நாங்கள் 2 பேர்களும் பேசி முடிவெடுத்தோம், ரசூலுல்லாஹ்விடத்திலே நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள், அந்த அடிமையில் ஒன்றை நமக்கு வேலை செய்வதற்காக வேண்டி எடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே போய் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டிலே இல்லை, மனைவிடத்திலே ஆயிஷா நாயகத்திலே சொல்லிவிட்டு வருகிறார்கள், இப்படி நாங்கள் வந்ததாக சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் சொல்லப்படுகிறது, உங்களுடைய மருமகனும் மகளும் வந்து போகிறார்கள். என்னவென்று அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 பேர்களுக்கு மத்தியில் நடுவில் போய் இருந்து கொண்டு என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இதான் காரணம், இதற்காக வேண்டிதான் நாங்கள் வந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைவிட சிறந்த ஒன்றை சொல்லித் தரட்டுமா? இந்த மேல் வருத்தங்கள், கஷ்டங்கள் போவதை விட, இவைகளை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா கஷ்டங்கள் நீங்குவதற்கு? இரவையிலே தூங்குகிற போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லி கொண்டு நீங்கள் தூங்குங்கள். அத்துணை கஷ்டங்களை நீங்கிவிடும், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது சொரியப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், தூக்கத்துக்கு சென்று இந்த 3 கலிமாக்களையும் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று ஓதாமல் ஒருபோதும் தூங்கவில்லை. எவ்வளவு கஷ்டமான நேரங்களாக இருந்தாலும், ஏன் அவருடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது, சிஃபின் சண்டை. அந்த சிஃபின் சண்டை நடக்கின்ற அந்த இரவு கூட நாங்கள் இந்த கலிமாக்களை, இந்த தஸ்பீகாத்துகளை, இந்த தக்பீராத்துகளை, தஹ்மீதாத்துகளை ஓதாமல் விட்டது கிடையாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்களில் இருந்து நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத். தொழுகைக்கு தக்பீர் கட்டியவுடன் வஜ்ஜஹத்து ஓதுவார்கள். இன்னும் பல துவாக்கள் இருக்கிறது, அல்லாஹும்ம பாயித், இப்படியான துவாக்கள். அதே போன்று ஒரு நபித்தோழர் தக்பீரை கட்டிக்கொண்டு என்ன செய்கிறார் என்றால் இந்த துவாவை ஓதுகிறார். என்ன துவா அது? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதம் வாசீலா என்று வரக்கூடிய அந்த துவாவை தக்பீர் கட்டிக்கொண்டு ஓதினார். வஜ்ஜஹத்து ஓதாமல், அல்லாஹும்ம பாயித் ஓதாமல் இதை ஓதினார். இதை ஓதிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியப்பட்டார்கள் இந்த துவாவுடைய பெருமதியை பார்த்துவிட்டு. இந்த துவாவை ஓதியவுடன் மலக்குமார்கள் ஆளுக்கால் சண்டை. இந்த வார்த்தையை நான் தான் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சொல்ல வேண்டும். தொழுது முடிந்துவிட்டு கேட்கிறார்கள்,
யார் இப்படி இந்த வார்த்தையை மொழிந்தவர்கள்? அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்ற இந்த வார்த்தையை மொழிந்தவர் யார்? சஹாபாக்கள் பயந்து கொண்டார்கள், இன்னும் பிழையாக நடந்து விட்டதோ என்று. அவர் எழுந்து நடுங்கி நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலக்குகள் இந்த வார்த்தையை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி ஆளுக்கால் சண்டை. அப்போது அவர்கள் கொண்டு போய் சொன்னதுக்கு பிறகு இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அந்த சஹாபி ஓதுறார். அந்த துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. ஆனால் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காட்டியும் அது மார்க்கமாக ஆக்கப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தி சொன்னார்கள். அவர் சொன்னாலும் சுயமாக ரசூலுல்லாஹ் அதற்கு மிரிகூட்டி சொன்னார்கள். அதனால மார்க்கம். நாம செய்யக்கூடியது சஹாபாக்கள் செஞ்ச சில செயல்பாடுகள் எல்லாம் நாங்கள் மார்க்கம் என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் செய்யப்பட்டால் அதுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் அது மார்க்கமாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்கள் அறிஞர், தஃப்சீர்கள் அறிஞர். அந்த மனிதர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த துவாவை அவர் ஓதியதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யார் செய்தது சொன்னது என்று ஆச்சரியப்பட்டு கேட்கப்பட்ட போது இந்த துவாவை சொல்லியதற்காக மலக்குகள் சண்டையிட்டார்கள். சுவர்க்கம் உடனடியாக துறக்கப்படுகிறது, அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுகிறான் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்றில் இருந்து நான் தக்பீர் கட்டியவுடன் இந்த துவாவை ஓதாமல் விட்டது கிடையாது. ஆகவே இப்படித்தான் நாம் என்ன நல்ல காரியங்களை செய்தாலும் அந்த நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதில் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருக்கிறது. நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா, ஒரு ரூபா கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை கண்டினியூவாக செய்யுங்கள். சீசனுக்கு மட்டும் செய்து விடாதீர்கள். ஸலவாத் ஓதுகிறீர்களா ரசூலுல்லாஹின் மீது, அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக அப்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், காலை மாலை திக்ருகளை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம்தான் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் கண்டினியூவாக தொடர்ச்சியாக செய்யப்படுவது என்பது. ஆகவே அதில் நாம் மிக கரிசனை செலுத்த வேண்டும். ரமலானோடு நம்முடைய நல்ல காரியங்களுக்கு மூடு விழா கொண்டாடிவிடக்கூடாது. ரமலான் முடிந்த கையோடு பாவம் செய்யக்கூடாது என்றிருந்தவர்கள் பாவத்தை ஆரம்பித்தார்கள். குடியை நிப்பாட்டியவர்கள் குடியை ஆரம்பித்தார்கள். வட்டியின் பக்கம் போக மாட்டோம் என்று சொன்னவர்கள் வட்டியை ஆரம்பித்தார்கள். பொய் சொல்ல மாட்டோம் என்று சபதம் எடுத்தவர்கள் பொய் சொன்னார்கள். புறம் பேச மாட்டோம் என்று பக்குவமாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு முழு பேரையும் கழுவி குடிக்கின்ற காரியத்தை செய்கிறார்கள். ஆகவே ரமலானுக்கு மட்டும் அந்த நிலைப்பாடு அல்லாமல் ரமலானை தொடர்ந்தும் நாங்கள் செய்கிற போது அல்லாஹ்வை சேர்ந்தவர்களாக, அல்லாஹ் விரும்பியதை செய்தவர்களாக நாங்கள் கருதப்படுகிறோம். இல்லை ரமலானுக்கு மட்டும் தான் அப்படி இருப்போம் என்றால் அல்லாஹ்வை நாங்கள் வணங்கவில்லை, ரமலானை தான் வணங்கியிருக்கிறோம். நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும், நான் ரமலானை வணங்கியதா அல்லாஹ்வை வணங்கியதா? அல்லாஹ்வை நாங்கள் வணங்கினால் ரமலானில் இருந்த அல்லாஹ் தான் இப்போதும் இருக்கிறான், நாளைக்கும் இருப்பான். உலகம் அழியும் வரைக்கும் அவன்தான். சொர்க்க நரகத்துக்கு போனாலும் அவன் தான் அல்லாஹ். அவனுக்கு மௌத்து இல்லையே, அவனுக்கு முடிவு இல்லையே. ஆகவே நாங்கள் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ரமலானிகளாக அல்லாமல் ரப்பானிகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய இந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக 3 நிபந்தனைகள் அதற்கு இருக்கிறது. அதில் முதலாவது நிபந்தனை என்னவென்று தெரியுமா? நாங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நினைக்கிறார், இவர் நினைக்கிறார் என்பதற்கல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அது ஒரு அம்சம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாமல் பிறருக்காக, தந்தைக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆசிரியருக்காக, உலகம் பார்க்கிறது என்பதற்காக வேண்டி செய்தால் அதுவும் ஷிர்க் தான். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா
சில மனிதர்களை அழைப்பான். இவர்கள் போய் அல்லாஹ்விடத்திலே கூலி தாருங்கள் என்று கேட்பார்கள். நான் தொழுதேன், நோன்பு பிடித்தேன், இப்படியெல்லாம் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ எதுவும் செய்யல, ஆள்மாறணும். அல்லாஹ் தொழுதது உண்மைதான். யாருக்காக வேண்டி தொழுதாய்? எனக்காக வேண்டி தொழுதாயா? மனுஷன் உன்னை பார்த்து தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், நல்ல மனுஷன் என்று கதைக்க வேண்டும் என்றுதான் அதை சொன்னாய். எனக்காக வேண்டி செய்யவில்லை, ஆகவே உனக்கு எந்த கூலியும் இங்கு கிடையாது என்று அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். சொல்லுவான், உத்லுபு ஜஸாஅக்கும் இலல்லதீன குன்தும் தஅமலூன். உலகத்தில் யாருக்காக வேண்டி நன்மைகளை மேற்கொண்டீர்களோ அவர்களிடம் சென்று நீங்கள் அந்த நன்மைகளுக்குரிய கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று கூலி வழங்குகின்ற இந்த நாளையில் உங்களுக்கு எந்த ஒரு கூலியும் என்னிடத்திலே கிடையாது என்று அல்லாஹ் புறக்கணித்து விடுவான். யாருக்கு? அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாதவர்களுக்கு. ஆகவே நம்முடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? அது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு நரகம்தான். அந்த தொழுகையாளிகள் சொர்க்கம் என்றல்லவா அல்லாஹ் சொல்ல வேண்டும். தொழுதவர்கள் சொர்க்கம் போகிறார்கள், பரக்கத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லாமல் தொழுதவர்கள் நரகம்தான், தொழுதவர்களுக்கு கேடுதான், தொழுதவர்களுக்கு சாபம்தான். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாமல் மனிதர்களை அவர்களுடைய புகழ் பெறுவதற்காக, மனிதர்கள் அவர்களை பற்றி நல்ல பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தவர்கள். அதே போன்று இரண்டாவது அம்சம்தான் நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமானது என்னவென்று தெரியுமா? நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நபி உடைய அங்கீகாரத்தின் அமைப்பில் இருக்கிறதா? தொழுதான், இது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுது காட்டினார்களா? நோன்பு வைத்தால் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்தார்களா? இதற்கு அங்கீகாரம் இருக்கிறதா மார்க்கத்தில்? இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ, செய்ய சொன்னார்களோ, செய்ய அங்கீகரித்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த பெரிய வணக்கங்களை நீங்கள் சொன்னாலும் செய்தாலும் அவை ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்று சொல்லுகிற போது மூன்று முறையாக அது அமையும். ஒன்று, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள், அல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து காட்டியிருப்பார்கள், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் சில சஹாபாக்கள் சில வணக்கங்களை செய்வார்கள், அதை ரசூலுல்லாஹ் தடுக்க மாட்டார்கள். அப்போ அது அங்கீகாரம். இப்போ நாம் சொன்ன சம்பவம் மாதிரி அந்த சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் கபீரான்றதை அவர் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் அவங்க சொன்னாங்க, அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க. இது அங்கீகாரம். நான் இன்று ஒரு காரியத்தை செய்தால் சொன்னால் அது மார்க்கமாகாது, சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கமாகாது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் செய்யப்பட்டு ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தால் அது மார்க்கமாகும். உதாரணத்துக்கு பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை இருக்கிறது. அந்த பெருநாள் தொழுகையிலே தொழுது விட்டு ஒருவர் உதுஹியா கொடுத்தால்தான் அது உதுஹியா. ஒரு சஹாபி பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே அறுத்து பலியிட்டு விட்டு கொடுத்து விட்டு பங்கு வைத்து விட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உதுஹியா கொடுக்கவில்லை, தர்மம் கொடுத்திருக்கின்றீர்கள், அது உதுஹியாவாக ஆகாது. உதுஹியா என்றால் பெருநாள் அன்று அல்ல, பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய 3 நாளைக்குள் பெருநாள் தொழுகை தொழுது விட்டு அறுத்தால்தான் அது உதுஹியா. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபி செய்ததை நிராகரித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் செய்யப்பட்டால் அல்ல செய்தது என்று ஒன்றை அங்கீகரித்தால் சொல்லப்பட்டு அது மார்க்கமாகிடும். ரசூல் ஸல்லல்லாஹு ஒருவர் என்ன செய்கிறார்? பெருநாள் நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு ஒருவர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது நோன்பு ஜகாத்துல் ஃபித்ராக ஆகாது. அப்போ எப்போ கொடுக்கணும்? அது நோன்பு பெருநாளுக்கு முன்னால் கொடுப்பது. அவை இப்படி எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பாடமாக்குகின்ற துவாக்களாக இருந்தாலும்,
அந்த துஆக்கள் உட்பட எப்படி வர வேண்டும்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த சொல்லித்தந்த அங்கீகரித்த முறையில் தான் வர வேண்டும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக ஒன்றை உருவாக்கி அரபு தெரியும் என்பதற்காக வேண்டி சொன்னால் அதுவெல்லாம் துவாவாக திக்ர்களாக ஆக முடியாது. அது இப்படி நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த பிரகாரம், சொன்ன பிரகாரம், செய்து காட்டிய பிரகாரம் அல்லது அங்கீகாரம் கொடுத்த பிரகாரம் அது நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததொரு அம்சம்தான் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள், குடிக்கின்ற குடிபானங்கள் அனைத்தும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலால் இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தை மேற்கொண்டாலும் ஹராமான உணவுகளை உட்கொண்டோ, ஹராமான ஆடைகளை அணிந்து கொண்டோ, ஹராமான குடிபானங்களை குடித்து கொண்டோ ஒருவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வணக்கங்களை மேற்கொண்டால் அவருடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹு தஆலா அவர் நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அந்த வணக்கத்துக்கு ஹராம் ஹலால் பேண வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது நபிமார்களை, மூமின்களை விழித்து சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு அளித்த ரிசுக்குகளில் இருந்து நல்லவைகளை சாப்பிடுங்கள். அப்போ ஹலாலும் இருக்குது, ஹராம் இருக்குது. நம்மடாக்கள் ஹராமுண்டா எதை மட்டும் சொல்கிறோம்? பண்டி இறைச்சி தான் ஹராம், நாய் இறைச்சி ஹராம், அது மட்டுமா? பிறருடைய சொத்தை அனுமதி இல்லாமல் எடுத்தால் அதுவும் ஹராம் தான். வட்டியும் ஹராம் தான். வட்டி மட்டும்தான், பன்றியும் தான், நாய் மட்டும்தான் நம்ம ஆக்கள்கிட்ட ஹராம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாங்கள் அளித்த உணவுகளில் இருந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? நல்லவைகளை சாப்பிடுங்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இன்குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நல்லதை சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நல்லதை சாப்பிட்டு நல்ல அமல்களை புரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூல்மார்களை விழித்து சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? குலூ மினத் தய்யிபாத்தி, நல்லவைகளை, ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, ஹலாலானதை சாப்பிட்டு நல்லமல் புரியுங்கள். அப்ப ஹலாலானதை சாப்பிடாமல் ஹராத்தை சாப்பிட்டு விட்டு அவன் நல்லமல் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. களவெடுத்து சாப்பிட்டு தொழுகிறான் என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. களவெடுத்து தர்மம் செய்கிறான் என்றால், வட்டியில் வாங்கி தர்மம் செய்கிறான் என்றால், ஆகவே நல்லதாக இருக்கிற போதுதான் அது நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல் செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நல்லதை சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். சூரா முஃமினூனுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். ஏற்கனவே சொல்லப்படும் சூரா பக்ராவுடைய 172, சூரா பக்ராவுடைய 188வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்கிடையில் நீங்கள் ஹராமான முறையில் எதையும் சாப்பிடாதீர்கள், ஹலாலான முறையில் எதையும் சாப்பிடுங்கள். அநியாயமாக பிறர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் செய்வது என்பது உங்களுடைய வணக்கங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்ன உதவின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உதவி செய்யுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
உன்னுடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதிப் கஸ்பக, உன்னுடைய உழைப்பை, நீ சாப்பிடுகின்ற உணவுகளை, குடிக்கின்ற குடிபானங்களை, நீ அணிந்து கொண்டிருக்கின்ற ஆடைகளை ஹலாலானதாக ஆக்கிக்கொள், மனமானதாக ஆக்கிக்கொள். துஜப் தஅவதுக, உன்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீண்ட பயணம் போகிறான். பயணம் போய்விட்டு அவன் என்ன செய்கிறான்? ஒரு மனிதன் நீண்ட பயணம் போகிறான். நீண்ட பயணம் போய் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டான். அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்தி பிரார்த்திக்கின்ற போது அவனுடைய துவாவை அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான உணவுகளோ, ஹராமான ஆடைகளோ, ஹராமான குடிபானங்களோ அவனுடைய உடலில் இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? فإن الرجل ليرفع اللقمة من الحرام إلى فيه, தன்னுடைய வாய்க்கு ஒரு ஹராமான ஒரு புடி சோத்தை, ஒரு சின்ன ஒரு துண்டு சம்சாவை அல்ல ஏதோ உண்டு, ஒரு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு குவளை தண்ணி, அதை அவன் குடிக்கிறான், உயர்த்துகிறான். அவனுடைய துவா 40 நாள் துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபலா யுஸ்தஜாபு லஹு தஅவத்து 40 யௌமன். ஒரு பிடி ஹராம் இருந்தமைக்காக, ஒரு குவளை தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி ஹராம் தன்னுடைய உடலில் இருந்தமைக்காக, தான் அணிந்திருக்கின்ற ஒரு ஆடை அல்ல ஏதாவது பொருள் அவனுடைய உடலிலே ஹராம் இருந்தமைக்காக வேண்டி ஒருவன் களவெடுத்துக்கிட்டு வந்து பேனையை களவெடுத்து பக்கத்தில் வச்சு துவா செய்யறான். அவனுடைய துவா ஒரு தரமை, ஒரு சின்ன ஒரு துண்டு செய்தமைக்காக வேண்டி 40 நாள் துவா அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவை எவ்வளவு முக்கியமானது. நம்முடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஹராம் ஹலால் பேண வேண்டும் என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் பயணிக்கிறார், பாலைவன பயணம். அந்த காலத்தில் பாலைவன பயணம்னா இப்போ மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். உடுப்பு, தண்ணி, குடிபானங்கள், சாப்பாடு எல்லாம் கொண்டு தான் போக வேண்டும். இப்போ ஒரு ஓட்ட காசு இருந்தால் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போய் எல்லாம் வேண்டி சாப்பிட்டுக்கலாம். அந்த காலத்தில் பயணம் போபவர் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போகணும். வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போகிறார். ஏற்றுக்கொண்டு போய்விட்டு களைப்பிலே ஒரு இணலை பார்த்து தூங்கி விடுகிறார். தூங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறார், அவருடைய வாகனமும் இல்லை, கொண்டு வந்த சாப்பாடும் இல்லை, அவருடைய உடுபுடவைகளும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். எப்படி கையேந்துகிறார்? யா அல்லாஹ், இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது, எனக்கு உதவி செய் என்று கையேந்துகிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அவன் குடித்திருக்கக்கூடிய குடிபானங்கள் ஹராமானது, அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் ஹராமானது, அவன் சாப்பிட்ட உணவுகள் ஹராமானது. இப்படி இருக்கிற போது அவனுடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவன் இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்குவது, ஹராமான உணவுகள், ஹராமான குடிபானங்கள், ஹராமான ஆடைகளை அணிந்த நிலையில் ஒருவன் எந்த வணக்கத்தை செய்தாலும், ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்களில் மிக பிரதானமானது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதாகும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்துகிறான், நீதான் எனக்கு உதவியாளன் இருக்கிறாய், வேறு யாரும் இல்லை, யா அல்லாஹ் உதவி என்று செல்லுகிற போது நம்முடைய உணவு ஹலால் இல்லாமல், உடை ஹலால் இல்லாமல், குடித்த குடிபானங்கள் ஹலால் இல்லாமல் இருந்தால் அந்த துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்து உழைப்புகளும் எப்படி இருக்க வேண்டும்? ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. எந்த அளவுக்கென்றால், யூசுப் இப்னு அஸ்பாத் என்ற ஒரு மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? வணக்கத்தில் ஈடுபடுகிறான், தொழுகிறான், இப்படி நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறான். ஷைத்தான் தன்னுடைய குட்டி ஷைத்தான்களுக்கு சொல்லுகிறான்,
எப்படி சொல்லுகிறான்? இந்த ஷைத்தான்கள் அந்த நன்மையை செய்கிற போது தடுக்கத்தானே பார்ப்பான். அவனுக்கு நன்மை செஞ்சா பிடிக்காது, பாவம் தானே செய்ய வைப்பான். அப்ப ஷைத்தான் சொல்லுகிறானா, இந்த மனிதன் இபாதத் கடுமையாக செய்கிறான், இந்த மனிதன் உடைய இபாதத்தை நாங்கள் வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவு ஹராமாண்டு பாருங்க, அவன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமாண்டு பாருங்க, அவன் குடித்த குடிபானங்கள் ஹராமானதா என்று பாருங்கள். ஹராமானது என்றால் அவனை தடுக்க வேண்டாம், விடுங்கள். ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமதி கிடையாது. ஹராத்தோடு அவன் வணங்கினால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். அதே மாதிரி என்ன சொல்லு, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற அந்த மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், நிச்சயமாக என்னிடத்திலே ஹராமான முறையில் ₹1 காசு வந்திருக்கிறது. ஹராமான முறையில் ₹1 காசு என்கிட்ட வந்திருக்கு. இந்த ஹராமான முறையில் வந்த இந்த காசை திருப்பி கொடுப்பது, உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவது எனக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. இதைவிட ₹1,00,000 தர்மம் செய்வதை விட, ஏன் நான் ₹1,00,000 தர்மம் செஞ்சாலும் அந்த ஹராமான ₹1 நம்மகிட்ட இருக்கும்போது நம்முடைய 1,00,000 தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே இமாம்கள், சஹாபாக்கள் இந்த விடயங்களில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள்? லஐ யஜ்அல அஹதுக்கும் ஃபீஹி, உங்களில் ஒரு மனிதர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, தன்னுடைய வாய்க்குள் மண்ணை அள்ளி புகுத்தி நிரப்பிக் கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. ஹராமான ஒரு உணவை, ஹராமான ஒரு புடி, ஒரு குவளை தண்ணியை, ஒரு சொட்டு தண்ணியை குடிப்பதை விட, ஹராமான உணவை சாப்பிடுவதை விட தன்னுடைய வாய்க்குள் மண்ணை அள்ளி பூர்த்தி நிரப்பிக் கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த ஹராம் ஹலால் பேணுறோமா? இதுல கவனமாக இருக்கிறோமா? நாம் கடுமையாக கஷ்டப்பட்டு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணியை பிடித்து வைத்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய சொத்தை நாம் நமது பேரிலே வைத்திருக்கிறோம். அவனுக்கு வரவேண்டிய உரிமைகளை நாம் பறித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு சான் பூமி, ஒரு சான் என்ற அவ்வளவுதான், உங்களுக்கு பிறருக்கு சொந்தமான காணியில் ஒரு சான் காணியை தன்னக வைத்துக் கொண்டால், தனக்கு சொந்தமானது என்று ஒருவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் என்றால், 7 பூமிகளையும் மறுமையிலே அல்லாஹு தஆலா மாலையாக தன்னுடைய கழுத்தில் இட்டு விடுவான். ஒரு வாளி மண்ணை தலையில சுமந்துக்கிட்டு தெரியுமா நமக்கு? உலகத்தில் உள்ள 7 பூமிகள், இந்த பூமியை பாருங்க, இந்த பூமி, இது போன்ற பூமி 7 இருக்கிறது. ஒரு சான் காணியை பிறருக்கு சொந்தமானதை எடுத்தால் அல்லாஹு தஆலா மறுமையில் 7 பூமிகளையும் மாலையாக அவனுடைய கழுத்தில் வைத்து விடுவான். யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அது? நம்ம ஒரு சான் அப்படி பார்க்க போனா ஒரு சானா, மற்றவன் ஏக்கர் கணக்கு காணி நம்முடைய பேரில் இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு மதில கட்டும் போது, வருஷத்துக்கு ஒருக்கா கட்டும் போதெல்லாம் வேலையை நகர்த்தி கொண்டு முன்னுக்கே வைத்திருவோம். நம்ம வேண்டக்குள்ள 50 அடி காணியா இருந்தது, இப்ப விற்கக்குள்ள பார்த்தா 100 அடி காணி. எப்படா வந்தது? ஹராம். நம்ம என்ன பெரிய ஹஜ்ஜி செய்தாலும், வணக்கம் செய்தாலும், தர்மம் செய்தாலும் அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? பிறருக்கு சொந்தமான ஹராமான முறை. உதாரணமாக திருமணத்தின் பெயரால் என்ன செய்கிறோம்? நாம் சீதனம் என்ற பெயரில் நிறைய வேண்டி வச்சிருக்கிறோம். இப்போ எந்த நிலைப்பாடு? பிறருக்கு சொந்தமானதுகளை நாம் ஹராமான முறையில் அனுபவித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, ஒருவர் என்ன செய்கிறார்?
தொழில் செய்கிறார். உதாரணமாக நான் சொல்லுவேன், ஒருவர் தொழில் செய்கிற போது என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழில் நேர்மையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார். உதாரணத்துக்கு அவருக்கு 40 நிமிஷம் வகுப்பில் படிப்பிக்கணும், ஒரு பாட வேண்டும். 35 நிமிடம் படிப்பித்து விட்டு 5 நிமிஷம் அவருடைய சொந்த வேலை அவர் செய்தால் அவருடைய சம்பளம் ஹராமானது. யோசித்துப்பார். எத்தனை பேர் சைனை பட்டி போட்டு வந்து என்ன செய்யறான்? வீட்டு வேலையை நிர்வகிக்கிறான், வேற பிரைவேட் தொழிலை செய்யறான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல ஆஃபீஸ் வெளியே வேலை செய்கிறாங்க, சைனை பண்ணி போட்டு அவங்கள வேலையை என்ன செய்வாங்க? அவங்க பார்த்துட்டு திரிவாங்க. மக்கள் வந்து அலைய ஹராம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரிசைன் பண்ணி போட்டு வேலையை விட்டு போட்டு நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கள். பார்த்தா பெரிய ஹாஜியார், பெரிய மௌலவி, பெரிய மாஸ்டர், பெரிய டாக்டர். இது ஹராமானது. நம்ம யோசிக்கணும், நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் ஹலாலா ஹராமா? இதற்குத்தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உதாரணத்துக்கு ஒருவர் என்ன செய்கிறார்? ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு ஊசி அவருக்கு தேவைப்பட்டு எடுத்துக்கிட்டு ஊட்ட வந்தால் அது ஹராம். ஆஃபீஸில் உள்ள ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டார், ஒரு பேப்பர், ஒயிட் ஷீட், ஒரு பின் அடிக்கிற பின், இதெல்லாம் ஹராம். தூக்கிட்டு வந்தார்னா அவர பாவினைக்கு வரலையே, அது ஆஃபீஸ் வேலைக்கு பொது வேலைக்கு வந்தது. அவர் தன்னுடைய பாவினைக்கு பாவித்தால் அது ஹராமானது. சஹாபாக்கள் எப்படி பாவித்தார்கள்? ஹலீஃபா உமர் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அரச வேலையில் ஈடுபடுகிற போது ஒரு விளக்கை ஏற்றி வைப்பார்கள் அரச செலவில். சொந்த வேலைகள் செய்கிற போது அதை ஓ பண்ணி விடுவார்கள். அதற்கு அது தகுதி அல்ல. இவ்வளவு பேணுதல், எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறார். நம்மளதில் மௌலவி அப்படித்தான் இருக்கிறாரு, ஹாஜியார் அப்படித்தான் இருக்கிறாரு, பிரின்சிபலும் அப்படித்தான் இருக்கிறாரு, சேரும் அப்படித்தான் இருக்கிறாரு, மினிஸ்டரும் அப்படித்தான் இருக்கிறாரு, ஜனாதிபதியும் எல்லாம் அப்படித்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஹராமான உணவுகளை உட்கொண்டால் நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு கொண்டு பாருங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒருவர் ஹஜ்ஜை மேற்கொள்ளுகிறார், ஹராமான முறையில் உழைத்த சொத்தை கொண்டு. அவர் ஹராமான முறையிலே உழைத்து சம்பாதித்து விட்டு ஹஜ்ஜிக்கு போய் லப்பை அல்லாஹும்ம லப்பை என்ற அந்த தல்பியாவை ஓதுகிறார். அல்லாஹு தாலா இவர்கள் லப்பைக் என்று சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு லப்பைக்கும் இல்லை சாடைக்கும் இல்லை, நீ ஹராமான விடயத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறாய், உன்னுடைய ஹஜ்ஜி என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹஜ்ஜுக மர்தூதுன், உன்னுடைய ஹஜ்ஜி நிராகரிக்கப்பட்டு விடும். சிலாக்கள் பாருங்க, ஹாஜி பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறருடைய சொத்துக்களை களவெடுத்து ஹஜ்ஜிக்கு போவான், வட்டிக்கு காசு எடுத்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போவான், வட்டிக்கு காசு வேண்டி ஹஜ்ஜிக்கு போவான். அப்ப நீங்க உழைக்கிற சொத்து உதாரணத்துக்கு 23 லட்சம் ஹஜ்ஜிக்கு போகுதுன்னு வைங்களேன், இதுல 22.5 லட்சம் உங்களோட சொந்த ஹலாலான முறையில், இன்னும் ஒரு 50,000 ஹராமான முறையில் வந்தது அதிலே போட்டால் உங்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. 50,000 தேவையில்லை, ₹1.5 நீங்கள் ஹராமான முறையில் உழைத்த சொத்தை அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நீங்கள் எடுத்தால் உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எப்படி ஒருவர் ஹராமான முறையில் ஒரு ஹஜ்ஜை மேற்கொள்ளுகிறார், ஹராமான முறையில் உழைத்த பொருளாதாரத்தை கொண்டு ஹஜ்ஜை மேற்கொள்ளுகிறார், அந்த மனிதரை பார்த்து மலக்கு சொல்லுகிறார், லா லப்பைக வலா சாதைக்க, உனக்கு அல்லாஹும்ம லப்பைக்கும் கிடையாது, உனக்கு சாதைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உன்னுடைய ஹஜ்ஜி உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பேசும், அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று மலக்கு சொல்லுகிறார் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே அல்லாஹ்வே அப்படி என்ன செய்கிறான் சொல்லுகிறான் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, நாம் உழைக்கின்ற சொத்துகள் ஹராமானதாக இருக்கிற போது
என்ன பெரிய வணக்கத்தை மேற்கொண்டாலும் அதனால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக முஸஅப் இப்னு ஸஈத் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரண படுக்கையில் இருக்கின்ற போது அல்லது அவர் நோயிட்டு கொண்டிருக்கின்ற போது நோய் விசாரிக்க செல்லுகிறார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்வியிட்டேன், 2 காதுகளாலும் கேட்டேன். எப்படி? அல்லாஹு தஆலா வுது இல்லாமல் சுத்தமில்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவன் வுது செய்யாமல் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? கடமையான குளிப்பிரிக்கிற போது அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா சதகதன் மின் உலூல், ஊழல் செய்து ஹராமான முறையில் ஒரு மனிதன் உழைத்து அதன் ஊடாக என்ன செய்கிறான், அந்த தர்மத்தை செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே வருகிறது எப்படி என்றால், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு உடுப்பை வேண்டுகிறார், ஒரு சேட்டையோ ஒரு புடவையோ ஒரு அபாயோ ஏதோ ஒன்று. மனிஷ்தரா சௌபன் பி அஷரத்தி தராஹிம், ஒரு 10 ரூபா பெறுமதியான 10 ரூபாவை கொடுத்து என்ன செய்கிறார், ஒரு உடுப்பு ஏதோ ஒரு பொருளை வேண்டுகிறார். அபாயோ தொப்பியோ அல்லது இஸ்காப்போ அல்லது சாரனோ ட்ரௌசரோ ஏதோ ஒன்று வைங்களேன். பொம்பளைன்னா பொம்பளை தேவைப்பட்டது, ஆம்பளைன்னா ஆம்பளை தேவைப்பட்டது. அந்த உடுப்பு 10 ரூபா கொடுத்து வேண்டுறாரு. ஆனால் அதில் 1 ரூபா ஹராமானதாக இருக்கிறது. 10 ரூபாயில் 1 ரூபா, 9 ரூபா ஹலால், 1 ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய இந்த தொழுகையோ இவனுடைய ஹஜ்ஜுகளையோ இவன் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கத்தையுமோ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த ஹராமான ஆடை அவன் அணிந்து கொண்டிருக்கும் போதெல்லாம். அப்போ எவ்வளோ முக்கியமானது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஹராமான முறையில் உழைக்கிறார், அவர் எப்படி உழைக்கிறார் என்பதை கணக்கெடுக்காமல் உழைக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை நரகத்துடைய வாசலில் எந்த வாசலில் நுழைப்பதையும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார். அவர் விரும்பிய வாசல்களால் நரகத்துக்குள் புகுத்தப்படுவார். ஏன்? அல்லாஹ் ஹராமாக்கிய விதத்தில் சொத்துக்களை சம்பாதித்தவர். இது ஹராமா ஹலாலா என்று பேணவில்லை. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி என்றால், அதாவது இந்த உலகம் என்பது இன்பகரமான பசுமையான ஒன்றுதான். இந்த உலகத்திலே சொத்துக்களை பொருளாதாரங்களை தேடக்கூடியவர்கள் ஹலாலானதாக தேடிக்கொள்ளட்டும். அவர்களுடைய உரிமைகள் இல்லாமல், அவர்களுக்கு சொந்தம் இல்லாமல் எந்த ஒன்றையும் அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டாம். அப்படி ஒருவர் தேடி வாழுகிறார் என்றால் அல்லாஹு தஆலா மறுமையில் கேவலமான ஒரு நிலையில் அவரை அல்லாஹ் நுழைப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க. நாம் சின்ன பிள்ளைகள்னா என்ன செய்வோம், ஹராமான விடயங்களை செய்கிறத கண்டுக்க மாட்டோம். ஒரு புள்ள களவெடுத்துக்கிட்டு வந்தால் அது பெருசாக அழுத்திக்க மாட்டோம், சின்ன பிள்ளை தான் ஊட்டுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹராம் ஹலாலை எங்கேருந்து ஊட்டுறாங்கன்னு பாருங்க. சிறு பராயத்திலே இருந்து ஊட்டுகிறார்கள். எப்படி ஊட்டுகிறார்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசலில் ஜகாத்துக்குரிய பொருள்கள் வந்து கிடக்கிறது, ஈத்தப்பழங்கள். அந்த ஜகாத்து பொருளிலே சிலரை எடுத்து சாப்பிடுகிறார்கள் ஹசன் ஹுசைன், சின்ன பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக போய் அவருடைய வாயில் விரலை விட்டு வெளியே எடுத்து வீசிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் நபியுடைய குடும்பம், நபியுடைய பேர குழந்தைகள், பிள்ளைகள், நபிமார்களுடைய குடும்பத்துக்கு ஜகாத்து பொருள் ஹராமானது, சாப்பிட முடியாது. நாம என்ன செஞ்சிருப்போம்?
அந்த ஹராமை கண்டுக்க மாட்டோம். சின்ன பிள்ளை தானே, அது என்ன பெரிய தவறா? இந்த ஹராம் ஹலால் எங்கிருந்து ஊட்டப்பட வேண்டும்? சிறு பிராயத்திலிருந்து ஊட்டப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்க, பன்றி இறைச்சின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. ஏன்? சின்ன பருவத்திலிருந்து அந்த பன்றி இறைச்சி மோசமாக காட்டப்பட்டது. சின்ன பருவத்திலே இருந்து இந்த பன்றி ஹராம் என்பது போல தனக்கு சொந்தமில்லாத எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்கக்கூடாது, பாவிக்கக்கூடாது. அது தன்னுடைய வாழ்க்கைக்கு அளிக்கும், தன்னை அழித்துவிடும், தன்னுடைய இபாதத்துகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது என்று சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய கணவர்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தந்தைமார், தன்னுடைய சகோதரர்கள் உழைக்க போகும்போது, பிள்ளைகள் உழைக்க போகும்போது தங்களுடைய கையை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, எப்படின்னா, நீங்கள் உழைக்க போகிறீங்க, ஹராமானத்தை கொண்டு உழைச்சிட்டு வந்துடாங்க, ஹலாலாக உழைச்சிட்டு வாங்க. நீங்கள் ஹராமாக உழைச்சிட்டு வந்தால் ஹராத்தை சாப்பிடுகின்ற உடம்பு நரகத்துக்கே மிக ஏற்றமானது. பசியை எங்களால் தாங்க முடியும், நரகத்தை எங்களால் தாங்க முடியாது. ஆகவே ஹலாலாக உழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இப்படியான இந்த பக்குவமிக்க, இப்படியான நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஹராம் ஹலால் பேணி வாழுகின்ற உண்மை விசுவாசிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கிய பிரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.